எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் தொடங்குவோம். நாம் தியானத்தினுடைய முதல் படியை அடைந்து கொள்வோம். சில நிமிடங்கள் தியானத்தினுடைய முதல் படியை நாம் அடைந்து கொள்வோம். கண்களை மூடியிருத்தல். புற சூழலிலிருந்து அகச்சூழலுக்குள் நாம் விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் திரும்பி இருக்கின்றோம். அகச்சூழல் என்ற அந்த புனித சூழலின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக நாம் கண்களை மூடியிருக்க வேண்டும். உடல் அதிட்டானாவில் நிலைப்படுத்தப்பட வேண்டும். இறுக்கங்களும் அசைவுகளும் இல்லாத தளர்வான நிலையில், இறுக்கங்களற்ற தளர்வான நிலையில் உடல் நிலைநிறுத்தப்பட வேண்டும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடிய கவனம். மூச்சு நமக்கு தரப்படுகிறது, நாம் பெற்றுக்கொள்கின்றோம். தந்து கொண்டிருப்பவன் இறைவன், படைப்பாளன். நமக்காக பிரத்யேகமாக அவன் படைத்து தந்து கொண்டிருக்கின்றான். இந்த உணர்வுகளில் நம்முடைய மனம் நிறைந்து மூச்சின் மீதான கவனம் கொண்டிருக்கிறது.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்திருங்கள். கண்களை திறந்து கொள்ளலாம். இறை தியானத்தை தொடங்குவதனுடைய 3 படிகள் தான் இப்போது நாம் செய்தது. இந்த வழிமுறையை நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் நாம் தொடக்கமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ இந்த கண்ணை மூடி இருக்கிறது, இந்த கண்ணை மூடி இருக்கிறத கவனிக்கிறது, அதை உணர்றது. நம்ம புற சூழலிருந்து அக சூழலுக்குள்ள போறோம் அப்படின்ற அந்த உணர்வோட கண்ணை மூடி இருக்கிறது. அதுல ஒரு விருப்பமும் ஆர்வமும் நமக்கு ஏற்படுறது. உடலை அதிட்டானால நிலைப்படுத்துறது. அதுல ஒரு சுகத்தை உணரக்கூடிய தன்மை, மூச்சின் மீது கவனம், இறைவன் புறத்திலிருந்து மூச்சு பிரத்யேகமாக நமக்காகவே படைக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற அந்த உணர்வு, அந்த பணிவு உணர்வு, அந்த மூச்சில் நமக்கான வழிகாட்டுதல்கள் இருக்கின்றது என்பதை உணர்ந்து அந்த மூச்சை நாம் கவனிக்க வேண்டும். இதுதான் தொடக்கம். இந்த தொடக்கத்தை எல்லாத்திலையுமே நீங்க தொடக்கமா வச்சீங்க அப்படின்னா, அந்த செயலில் ஈடுபடுவதற்கான தயார் நிலையை, மிகச்சரியான ஒரு தயார் நிலையை நம்முடைய மனம் அடைந்து கொள்ள முடியும். இந்த இறை தியானத்தை தொடங்குறதுடைய இந்த 3 படிகள் என்பது மனசை கவனத்தை கொண்டும், விழிப்புணர்வை கொண்டும், சமாதானத்தை கொண்டும், அமைதியை கொண்டும் தயார்படுத்துவது போன்றதான். ஒவ்வொரு செயல்லையும் நீங்க இதை செய்யணும். காலையில எந்திரிக்கிறீங்களா? எந்திரிச்ச உடனே பெட்லயே அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் இறைவழி தியானத்திற்கு 3 ஸ்டெப்ஸ். அன்னைக்கு நாள் எல்லாமே ஒரு உறுதியோட தடம் மாறாம நிகழ முடியும். கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு வேலை ஏதாவது செய்ய போறீங்களா? இதை ஒரு 3 நிமிஷம். ஒரு வெளியில போறீங்களா? வண்டி எடுத்துட்டு வெளியில போறீங்களா? கார் எடுத்துட்டு வெளியில போறீங்களா? கார்ல உட்கார்றீங்களா? ஒரு 3 நிமிஷம். ஒரு பிசினஸ் பேச போறீங்களா? அல்லது உங்களை சந்திக்க யாராவது வர்றாங்களா? ஒரு 3 நிமிஷம். நைட்டு தூங்க போறீங்களா? ஒரு 3 நிமிஷம். இந்த 3 படிகளை நீங்கள் தொடக்கமாக அமைத்துவிட்டு, உங்களுடைய வாழ்வின் அத்தனை பணிகளையும் நீங்கள் தொடங்குவீர்களானால், அந்த பணிகள் உங்கள் மனதினுடைய அந்த நிதானத்தை கொண்டு, அந்த பொறுமையை கொண்டு, அந்த இறை உணர்வை கொண்டு மிக சரியாக நடைபெற முடியும். எந்த ஒரு பணியும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட முக்கியமான விஷயம் பேச போறோம். இந்த ஒரு மனசுக்கு அந்த கவனத்தையும் விழிப்புணர்வையும் முழுமைப்படுத்தி விட்டு அந்த வேலையை செய்யும். இதை எப்பவுமே நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். மிக மிக முக்கியமான ஒரு செயல். இப்போ நம்ம ஆதிமூல தவத்தினுடைய புரிதல்களை எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். இப்போ நம்ம தியானம் பண்ணும்போது சொல்லியிருக்கிறோம், நமக்கு எந்த விதமான நோக்கங்களுமே இல்லாம தியானிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா எந்த விதமான நோக்கங்களுமே இல்லாம நம்மளால இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா நமக்கு தேவைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. நம்ம ஒண்ணு இறைவன் கிடையாது. தேவைகளற்று இருக்க நமக்கு தேவைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஆனா அந்த தேவை என்ன அப்படிங்கிறதுல தான் தெளிவில்லை. தெளிவில்லாத நிலையில எதையாவது ஒண்ணு உங்க நோக்கமா வச்சுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றேன். அப்போ நம்முடைய தெளிவான நோக்கம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கமா வச்சுக்கலாமா இல்லையா? குழப்பம் இல்லையே. நமக்கு தேவை என்பது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. என்ன தேவை என்பதில் நமக்கு குழப்பங்கள் இருக்கின்றன. எனவே நமக்கு என்ன தேவை, எது சரியானது என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டு அதனை நாம் நம்முடைய நோக்கமாக வைத்துக் கொள்வது தவறு இல்லை. அது மிகவும் சரியானது என்பதை நாம் புரிந்து கொள்வோம்.
இப்போ உதாரணத்துக்கு ஒரு கதை ஒண்ணு நான் சொல்றேன். ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், நடந்து போய்க்கிட்டே இருந்திருக்கான். டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கான். ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு அவனுக்கு. கை கால்லாம் வலிச்சிருச்சு. ஒரு பெரிய மரத்தடியில அப்படியே படுத்துட்டான். அப்படியே படுத்துனே கொஞ்சம் அவனுக்கு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே படுத்துட்டு மேல வானத்த பார்க்குறான். அங்க ஒரு அழகான ஒரு பறவை அப்படியே ஜாலியா பறந்து போயிட்டு இருக்கு. அப்ப அவன் நினைக்கிறான், ச்சே! நமக்கும் அந்த பறவை மாரி ஒரு 2 ரெக்கு இருந்தா, நம்ம கால் வலிக்கு நடந்து போக வேண்டிய அவசியமே இருக்காதே. ஜாலியா பறந்து போயிரலாமே! அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். அவன் படுத்திருந்த மரம் வந்து ஒரு கற்பக விருட்ச மரம். அந்த மரத்தடியில நின்னு யார் எத கேட்டாலும், அது அவங்களுக்கு கிடைச்சிரும். உடனே என்ன ஆயிருச்சு, அவனுக்கு ரெக்க முளைச்சிருச்சு. அவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு. ஆஹா! நமக்கு வந்து ரெக்க வந்துருச்சு. நம்ம கேட்டது கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பறக்க ஆரம்பிக்கிறேன். அப்படி பறந்து போறேன், ரெக்க வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐய்யய்யோ! என்னடா இது? கால் வலியே பரவால்ல போல. ரெக்க ரொம்ப வலிக்குது. நமக்கு வேற பிராக்டிஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பி அந்த மரத்துக்கு கீழயே வந்தது எனக்கு ரெக்கையெல்லாம் வேணாம் சாமி என்னைய பழைய மாரி ஆக்கி விட்டுருங்க அப்படின்னு சொன்னோனே, அவனுக்கு கால்லாம் வந்துருச்சு. அப்பதான் அவன் யோசிச்சிருக்கான், ரெக்கைய கேட்டதுக்கு பதிலா, நம்ம கால்களுக்கு பலத்த கேட்டுருக்கலாமே! நம்ம வலி இல்லாம நடந்து போயிருக்கலாம் இல்லையா? அப்படின்னு அவன் ரியலைஸ் பண்ணிருக்கான். இது வந்து ஒரு நாட்டுப்புற கத. இறைவன் நம்மை மனம் கொண்டவர்களாக படைத்திருக்கின்றான். நம்முடைய மனம் தான் அத்தனைக்கும் அடிப்படையாக இருக்கிறது. அப்போ நாம இறைவன்ட்ட ஒரு விஷயத்த கேட்கும்போது, நம்முடைய மனம் சமநிலை தன்மையில் இருக்க வேண்டும் என்ற ஒன்றை மட்டும் தான் நான் கேட்க வேண்டும். உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் ஏன் இறைவனுக்கு உங்கள வந்து ரெக்கையோட படைக்க தெரியாதா? உங்களுக்கு தேவையான விஷயங்கள வந்து படைச்சு தர உடல் அமைப்புல, பொருள் அடிப்படையில இறைவனுக்கு தெரியாதா? மனதை கொண்டவர்களாக இறைவன் நம்மை படைத்திருக்கின்றான். எனவே நாம் இறைவனிடம் வேண்டக்கூடிய தன்மை நம்முடைய மனதை, நம்முடைய குணங்களை சார்ந்ததாக இருக்க வேண்டும். இறைவனே எனக்கு சமநிலை தன்மையை தருவாயாக. மனதின் சமநிலை தன்மையை எனக்கு தருவாயாக என்பதே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். மனதின் சமநிலை தன்மை என்பது என்ன? உள்ளத்தின் வழிகாட்டல்களை மனம் 2 என்ற உலக மனம், செயல்களை செய்ய கட்டளை கொடுக்கக்கூடிய மனம், இந்த உள்ளத்தின் வழிகாட்டல்களை ஏற்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், அந்த உள்ளத்திற்கு பணிய வேண்டும். இதுதான் மனதின் சமநிலை தன்மை. இப்படியான ஒரு மனத்தை எனக்கு தருவாயாக இறைவனே என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும், வேண்டுதலாக இருக்க வேண்டும், பிரார்த்தனையாக இருக்க வேண்டும், நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதனால தான் நாம இந்த விபாஷனா மெடிடேஷன், இறைவழி தியானத்த தொடங்கும்போது நம்ம நோக்கம் என்னவா இருக்கணும்? நம்ம மனசு சமநிலை தன்மையில இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கமா இருக்கும். நம்ம ஒரு அட்டவணை ஒண்ணு குடுத்தோமா இல்லையா? பேசிக் ஐடியான்னு ஒண்ணு போட்டிருந்தோம். என்னது பேசிக் ஐடியா? மனம் சமநிலை தன்மையில் இருக்க வேண்டும். அந்த ஈக்வானிமிட்டி நம்ம மனசுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இங்க அடிப்படையா இருக்குது. அதனால நம்ம நோக்கம், நம்ம நோக்கங்கள் இல்லாம, தேவைகள் இல்லாம இருக்கக்கூடியவர்கள் அல்ல. நம்முடைய நோக்கங்களில் குழப்பம் நிறைந்தவர்கள். அந்த குழப்பத்தை நீங்க தெளிவாக்கிக் கொள்ளுங்க. நமக்கு மனசு சமநிலை தன்மையில் இருந்தா போதும். எல்லாமே சரியாயிடும். இப்போ ஒருத்தர நம்ம பார்க்குறோம். அவர் பயங்கர பணக்காரரா இருக்கிறாரு. கார், வீடெல்லாம் வச்சிருக்கிறாரு. என்னைய வந்து அவரா மாத்திருங்க இறைவனே அப்படின்னு கேட்டா, சப்போஸ் இறைவன் உங்கள அவரா மாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு இருக்க பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு இருக்க மன அழுத்தம் உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு இருக்க நோய்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டா, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சோதனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக ஆகிவிடும். நீங்க நீங்களா இருங்க. உலக அடிப்படையில பொருள பார்த்து அது வேணும், இது வேணுன்ற எந்த விதமான நோக்கங்களையும், தேவைகளையும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டாம். நம்முடைய மனம் சமநிலை தன்மையில் இருக்க வேண்டும். பொறுமை, அமைதி, சமாதானம், சகிப்புத்தன்மை, நன்றி செலுத்துதல், பொறாமை கொள்ளாமை, இறைவனுக்கு பெருமை எல்லாம் என்பதை ஒப்படைக்கக்கூடிய அந்த தன்மை, இந்த மாதிரியான மனதை நாம் வேண்ட வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கம். மனதின் சமநிலை தன்மை தான் நம்முடைய நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது நோக்கமா கொண்டு தான் நம்ம தவம் செய்றோம், தியானம் செய்றோம். நம்ம புராண கதைகள்லாம் நம்மள வந்து ராங்கா கைட் பண்ணிருக்கு. தவம் செஞ்சு சாமிய வர வச்சு அவர் என்ன கேட்பாரு? நான் சாகவே கூடாது. என்னைய வந்து
யார் எதுவும் செஞ்சிடக்கூடாது, அது வேணும் இது வேணும், பொருள் அடிப்படையிலான வரங்களை கேட்கக்கூடியவர்களாகவே தவம் செய்தவர்களை புராணங்கள் காட்டியிருக்கின்றன. எனவே நமக்கு நமக்கு வந்து என்ன வேணுன்றதுல நம்ம தெளிவா இருந்துக்கணும். இப்போ இந்த ஆதிமூல தவத்தை பொறுத்த வரைக்கும் நோக்கங்களில் தெளிவை கொண்டவர்களுக்கு தான் ஆதிமூல தவம். நோக்கங்களில் தெளிவை கொண்டு நாம் இல்லாமல் ஆதிமூல தவத்தை நாம் செய்ய முடியாது. சரிங்களா? தெளிவா இருக்கும். இப்போ இந்த ஆதிமூல தவத்துல கடந்த வகுப்புல நம்ம ஒரு விஷயம் பேசணும். நாம இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், நாம் இறைவனை முன்னோக்கியவர்களாக தவம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற நினைவில் அமர்ந்திருப்பதுதான் ஆதிமூல தவம். இந்த தவம் செய்யும் போது நம்முடைய சக்தி மேல் நோக்கிய தன்மையில் இருக்கும். நம்முடைய அப்பர் பாடியில வந்து அந்த எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோமா இல்லையா கடந்த வகுப்பு. அப்ப கீழ் நோக்கிய விஷயங்கள் என்ன நடக்கும்? சக்தி திரட்சிகள் அடிப்படையில தான் சக்தி உடல் என்பது பகுக்கப்படுகிறது. அநாகதம் என்பது சென்டர். நீங்க ஆதிமூல தவத்துல உட்காரும் போதே நீங்க அநாகதத்துல தான் ரீச் ஆவீங்க. அநாகதத்துல தான் உங்க சக்தி மையம் கொள்ளும். அநாகதம் என்பது அன்பு. அன்பு என்பது உணர்வுகளின் உச்சம். உணர்வுகள் என்பது இறைவனை நோக்கி உங்களை செலுத்தக்கூடியது. நீங்கள் இறைவனை நோக்கித்தான் உங்களுடைய மனதை, நோக்கத்தை அமைத்து ஆதிமூல தவத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இறைவன் உங்கள் மீது அன்பு கொண்டவன். உங்களுக்கும் உண்மையில் இறைவன் தான் வேண்டும். அதை நீங்கள் அப்போது உணராமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ இறைவனை முன்னோக்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே அன்பு என்ற அந்த தன்மை, அதாவது உணர்வு என்ற அந்த தன்மை, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, எப்பெல்லாம் நீங்க இறைவனை முன்னோக்கியவர்களாக, இறைவனை மட்டுமே போதுமானவன் என்று கருத்தில் கொண்டு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களோ, அப்போது நீங்கள் உணர்வின் உச்சத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் உணர்வாளர்களாக இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். அப்போ நாம ஆதிமூல தவத்தை செய்ய தொடங்கும் போது நம்ம அநாகதத்துல இருக்கிறோம் பை டிஃபால்ட். ஏன்னா நம்ம அப்போ உணர்வாளர்களா இருக்கிறோம். சரியா? இப்போ அநாகதத்திலிருந்து எழுச்சி நடக்கும். ஆதிமூல தவத்தில் நீங்கள் நிலை பெற அநாகதத்திலிருந்து எழுச்சி நடக்கும். விசுத்தியை நோக்கி, ஆகினியை நோக்கி, சகசரத்தை நோக்கி, இன்னும் துரியாதீதம் என்று சொல்லப்படக்கூட உங்களுடைய சரீர எல்லைகளை கடந்தும் உங்களுடைய நிலைப்பாடுகள் அமைய முடியும். அப்போ இந்த அநாகதத்துக்கு கீழே ஒரு 3 ஐட்டம் இருக்குது. மணிப்பூரகம் இருக்குது, சுவாதிஷ்டானம் இருக்குது, மூலாதாரம் இருக்குது. அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு சக்தி கிடைக்காதா? இவங்க எல்லாம் யாரு? உலகத்தோடு தொடர்பு கொண்டவங்கள தானே. மூலாதாரம் என்பது உலகத்தோடு தொடர்பு கொண்ட ஒரு சக்தி திரட்சி. சுவாதிஷ்டானம் என்பது இல்லறம், குடும்பம், உறவுகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி திரட்சி. மணிபூரகம் என்பது இந்த உலகத்துல பொருள் வசதிகளை, தகுதிகளை ஈட்டக்கூடிய ஒரு சக்தி திரட்சி. அப்ப இதெல்லாம் இல்லாம போய் நம்ம வந்து துறவரம் பூண்டு விடுவோமோ என்ற பயம் நமக்கு இருக்கலாம். ஒரு எண்ணம் இருக்கலாம். அப்படி இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதி மூல தவம் செய்யும் போது கீழ் இறங்கக்கூடிய சக்திகளில் ஒரு ஒழுங்கு ஏற்பட்டுவிடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆதி மூல தவம் செய்யும் போது அநாகதத்திற்கு கீழுள்ள சக்தி திரட்சிகளில் ஒரு ஒழுங்கு ஏற்பட்டுவிடும். அந்த ஒழுங்கு அசாத்தியமான ஒழுங்கு, ஒழுங்கினும் ஒழுங்கு. அப்ப என்ன ஆகும்? ஆதிமூல தவம் செய்ய 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 என்ன ஆகும்? உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் நீங்கள் செம்மைத்தன்மையை அடைவீர்கள். சீரமைவு ஏற்படும். உங்களுடைய உலகம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் ஏற்படும். பொருளாதார நிலையில உங்களுக்கு ஒரு நிறைவு ஏற்படும். நிறைவு ஏற்படும்னா நீங்க நிறைய கோடி கோடியா சம்பாதிப்பீங்கன்னு. எனக்கு இது போதும். இன்னைக்கு எனக்கு எல்லாமே பொருத்தமா இருக்கு, போதும். நிம்மதியா இருக்கிறேன். தூங்குறதுக்கு டைம் கிடைக்குது, சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்குது, பொறுமையா சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்குது, போன் வந்துகிட்டே இல்லை, எனக்கு நிம்மதியா இருக்கு, இது போதும், நிறைவா இருக்கு, எந்த குறையும் இல்லை. இந்த பேலன்ஸ் உங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் அந்த பேலன்ஸ் உங்களுக்கு இல்லைன்னா என்ன தெரியுமா ஆகும்? நீங்க பொருள்ல வந்து தீவிரம் காட்ட ஆரம்பித்து விடுவீர்கள். இல்லறத்துல வந்து உணர்ச்சிகளை கொண்டவர்களாக ஆகிவிடுவீர்கள். உலகத்தின் மீதான பிணைப்பு அதிகமாகிவிடும். அதீத பிணைப்பு, உலகம்தான் நிரந்தரம்ன்ற பிணைப்பு அதிகமாயிடும். ஆனா அநாகத்தின் பேலன்ஸ்டா சக்தி இறங்கும் போது என்ன ஆகுது? எல்லாத்துலயும் ஒரு பேலன்ஸ். உலகத்துல வாழுவீங்க, ஆனா ஒரு நாள் நம்ம இங்க இருந்து கிளம்ப போறோம்ன்ற தெளிவு உங்களுக்கு. உலகத்துல அந்த பிணைப்பு பற்று என்பது தீவிரமாக இருக்காது. இல்லறத்துல சரியான உணர்வுகளோடு நீங்கள் இருப்பீர்கள். அவர்களை வழிநடத்தக்கூடிய, அவர்களுக்கு பாதுகாவலமாக இருக்கக்கூடிய, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பை நீங்கள் உணர்ந்து
அந்த பொறுப்பில் இறைவன் தான் உங்களை அமர்த்தி இருக்கின்றான் என்பதை உணர்ந்து நீங்கள் சமநிலைத்தன்மையோடு குடும்பத்தில் ஈடுபடுவீர்கள். பாலியல் வாழ்க்கையில் ஒரு சமநிலைத்தன்மை இருக்கும், ஒரு ஒழுங்கு இருக்கும், ஒரு நேர்த்தி இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும். மணிப்பூரக சக்தி திரட்சி பேலன்ஸ்டா இருக்கும்போது பொருளாதாரத்தில் நிறைவா இருக்கும். அதாவது உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காதுங்க. எல்லாமே நிறைவா இருக்கும். ஆனா நீங்க அந்த பொருளாதாரத்துக்காக உங்களை உங்களுடைய உடலையோ, மனதையோ வருத்திக் கொண்டு ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை இருக்காது. இப்போ இந்த பேலன்ஸ் இயல்பா ஏற்பட்டுரும். இதுதான் ஆதிமூலத்தவத்தினுடைய நம்முடைய மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதார சக்கரங்களை பற்றி அடிப்படை புரிதல் நிலை. அதனால ஆதிமூலத்தவம் நம்மை துறவறத்தை நோக்கி நகர்த்தாது. ஏனென்றால் நீங்கள் இறைவனை முன்னோக்கி இருக்கிறீர்கள். இறைவன் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். இறைவன் தான் உங்கள் மீது உங்களுக்கான உலக வாழ்வை அமைத்திருக்கின்றான். அவன்தான் உங்களுக்கு உறவுகளை அமைத்தான், குடும்பங்களை அமைத்தான், தொழிலை அவன்தான் அமைத்துக் கொடுத்தான். உலகத்தின் மீதான அந்த பிணைப்பை அவன்தான் ஏற்படுத்தினான். உங்களுக்கான பொருளாதாரத்தை கூட்டியும் குறைத்தும் கொடுத்து கொண்டிருப்பவன் அவன்தான். அதனால வாழ்க்கையை உங்கள் மீது விதித்தவன் அந்த வாழ்விலிருந்து உங்களை விலக்கிவிட மாட்டான். மாறாக அந்த வாழ்வை செம்மையாக வாழக்கூடிய பக்குவத்தை உங்களுக்கு தந்துவிட்டுத்தான் உயர்நிலைகளை நோக்கி அழைப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ஆதிமூல தவத்தினுடைய இந்த அடிப்படை கோட்பாடுகளை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த வழிகாட்டல் இறைவன் புறத்திலிருந்து மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த வகுப்பு மிக முக்கியமான வகுப்பு. நம்முடைய நோக்கங்களில் என்ன மாதிரியான தெளிவை கொண்டவர்களாக இருக்க வேண்டும், ஆதிமூல தவத்தினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன, அது இந்த உலகத்தில் இந்த உலக வாழ்வில் நமக்கு என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்து நாம் இது போன்ற தெளிவுகளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சரியா? இப்போ நாம ஆதிமூலத்தவம் தொடங்க இருக்கின்றோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதிமூலத்தவத்துக்கு எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. ஏன்னா நீங்க இறைவெளி தியானத்தை சரியான முறையில தொடங்கிட்டு தான் ஆதிமூலத்தவத்துக்கு வருவீங்க. சரி? அல்லது ஆதிமூலத்தவம் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த இறைவெளி தியானத்திட்ட 3 படிகளை பண்ண அவசியம் இல்லை. ஆனா நீங்க ஒரு நாளுடைய தொடக்கத்தையே அப்படித்தானே பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி தேவைன்னா நீங்க அதுக்கு முன்னாடி கூட பண்ணிக்கிறலாம். ஆனா ஆதிமூலத்தவத்தை போய் எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. நீங்க பாட்டுக்கு கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். நேருக்கு நேராக என்னை இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். என்னை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நானும் விருப்பத்தோடு அவனை முன்னோக்கியவனாக அமர்ந்திருக்கின்றேன் என்ற உணர்வோடு நீங்கள் அமர வேண்டும். எப்படி அமர்றது, எப்படி உட்கார்றது, ஏதாவது ஆசனம் கீசனம் பண்ணணுமா, வஜ்ராசனத்துல உட்காரணுமா? நீங்க இந்த உணர்வுக்கு வந்துட்டீங்கன்னா உடல் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒழுங்குக்கு வந்துடும். இப்ப நீங்க ஆதிமூலத்தவம் செய்றீங்க. இப்படி செய்வீங்களா? அப்படி செய்ய மாட்டீங்க. ஏன்? இறைவன் உங்களை பார்த்துட்டு இருக்கான்ற உணர்வு மேலோங்கும் போது உடல்ல ஒரு ஒழுங்கு ஏற்பட்டுரும். இப்படி வந்துருவீங்க. அது உங்களுக்கு அந்த நேரத்துல என்ன வருதோ அது உங்க உடம்ப இயல்பா அந்த நிலைக்கு கொண்டு வந்துரும். இறைவன் முன்னாடி நாம எப்படி இருக்கணும்? கால் மேல கால் போட்டு இறைவன் முன்னாடி நீங்க உட்காருவீங்களா? அப்போ அந்த உணர்வு வராது. உணர்வை கொண்டுதான் உடல் இயங்குகிறது. மனதை கொண்டுதான் உடல் அப்போ இந்த இந்த ஒரு சிந்தனை வந்துரும்போது உங்களுக்கான பாஸ்சரல் டிசிப்ளின் வந்துரும். நீங்க அந்த நிலையில உட்காருவீங்க. அப்படியே மாறிடும். ஐயோ! இறைவன் பார்த்துட்டு இருக்கானே, இப்படி உட்காரக்கூடாது, அப்படி உட்காரக்கூடாது. கை, கால், மூஞ்சிலாம் கழுவணுமே, குளிச்சுட்டு உட்காரணுமே, நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு உட்காரணுமே, சீவிட்டு உட்காரணுமே, பல்லு விளக்கிட்டு உட்காரணுமே. இப்படிலாம் உங்களுக்கு படிப்படியா, படிப்படியா ஒழுங்கு வந்துரும். இது யாருமே சொல்லத் தேவையில்ல. அந்த உணர்வின் உந்துதலாலேயே நீங்கள் ஒழுங்கை பெறுவீர்கள். இதிலிருந்து நீங்கள் உங்களை தவிர்த்துக் கொள்ள முடியாது. அதனால இந்த சிந்தனையை ஒழுங்காக்கிட்டீங்கனாலே ஒழுங்குகள் ஏற்படும். அதுதான் ஒழுங்கு. அதுதான் உங்களுக்கான ஒழுங்கு. இதுல பொது ஒழுங்கு எதுவும் கிடையாது. நீங்க இறைவனை பார்க்குறீங்க, உங்களை பார்க்குறான். இறைவனுடைய பார்வை உங்க மேல பட்டாலே உங்களில் பூரணத்துவம் ஏற்படும். ஆதிமூலத்தவம் நாம் தொடங்கலாம். சரியான புரிதலோடும் உணர்வோடும் ஆதிமூலத்தவத்தை நாம் தொடங்கலாம்.
நம்முடைய மனதில் எண்ணங்கள் பல தோன்றலாம், உடலில் உணர்ச்சிகள் தோன்றலாம், தூக்கம் வரலாம், இன்னும் பல்வேறு மாற்றங்கள் உங்கள் மனதில், உடலில் ஏற்படலாம். எது ஏற்பட்டாலும் நாம் கொள்ள வேண்டிய உணர்வு, அவை அத்தனையையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு அவைகளை நீங்கள் அனுமதித்து விட வேண்டும். உங்களுடைய கவனம் ஒன்னே ஒண்ணுல தான் இருக்கணும். நாம இறைவன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறோம். இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டான். நமக்குள்ள என்ன நடந்தாலும் அதை அவன் பார்க்கிறான். அவன் பொறுப்பில் உங்களை ஒப்படைத்து தவத்தில் ஈடுபட்டு இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு முக்கியமானது. அகிலங்களின் இறைவன் அன்புடன் நம்மை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றான் என்பதை நீங்கள் உணருங்கள். எப்படி இந்த கம்ப்யூட்டர் கேமரா மூலமா நான் உங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கிறவங்கள, அந்த மாதிரி இறைவன் உங்களை பார்த்து அவனுடைய பார்வைகள் அடைய முடியாத இடம் என்று ஒன்று இந்த அண்ட சராசரத்தில் இல்லை. அவன் உங்களை நிச்சயமாக பூரணமாக கவனித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் அவனை முன்னோக்கினாலும் முன்னோக்காவிட்டாலும் அவன் உங்களை எப்போதும் பிரத்யேகமாக கவனித்தே இருக்கின்றான். நீங்கள் உங்களை அவனை நோக்கி முன்னோக்கி கொள்ளும்போது இன்னுமே தீவிரமான தீர்க்கமான கருணை பார்வை
அவனுடைய கருணை பாரும் நம் மீது. இந்த உணர்வில் தியானித்திருப்போம். தியானத்தில் நிலைத்திருப்போம். ஆதிமூல தவம் செய்யும்போது அதிட்டானா கிடையாது. உங்கள் உடல் என்பது தளர்வாக இருக்க வேண்டும். அசைவுகள் தேவைப்பட்டால் அந்த அசைவுகளை நிகழ்த்தி கொள்ளலாம். எந்த கட்டுப்பாடும் கிடையாது. மனம் அந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்கும். நீங்கள் அசைகிறீர்கள் என்றால் அசைவதை இறைவன் பார்க்கின்றான். இப்படித்தான் நம்ம நினைச்சுக்கணுமே தவிர வேறு எந்த விதமான கோட்பாடுகளிலும் நம்மை புகுத்தி கொள்ளக்கூடாது.
நம் தியானத்தை நிறைவு செய்து கொண்டு கண்களை திறக்கணும். இந்த ஆதிமூல தவம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். இதனுடைய பயணம் சற்று பெரிது. இதுல வந்து அந்த தியானத்தினுடைய தன்மையில் நிலை பெறுவது கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் இருந்தாலும் நீங்க அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அதே போல நம்முடைய பழைய தியான வழிமுறைகள் ஃபார்ம் 3 இதெல்லாம் கூட ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம எனிவே நெக்ஸ்ட் இந்த வீக்ல இருந்து அது ரெண்டையுமே பேலன்ஸ்டா பண்ணுவோம். ஆதிமூலத்தவம் ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்து அடுத்த நிலைக்கு நம்மள கூட்டிட்டு போகக்கூடியது. நம்மில் ஒழுங்குகளை ஏற்படுத்த வல்லது இதுதான். இதை நாம் புரிந்து கொள்வோம். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.